ஏராளமான தாய் தந்தையர்கள் வயது முதிர்ந்தவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? பிள்ளை எனக்கு காப்பாத்தல, பிள்ளை நம்ம எதிர்பார்க்க கூடாது. அவன் காப்பாத்தனுங்கிறது அவன் மேல கடமை, அவன் மேல ஹக்கு. அதை அவன் செய்யலன்னா மறுமை நாளில் அவன் சொர்க்கம் நுழைய முடியாது என்ற அளவிற்கு மார்க்கம் சொல்லுது. நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, என் பிள்ளை என்ன காப்பாத்துவான், என் பையன் காப்பாத்துவான், என் பொண்ணு காப்பாத்தும் நினைக்காதீங்க. என் மௌத்து வரை என் மனைவியை நான் தான் காப்பாற்றும், என் மௌத்து வரை என்ன நான் தான் காப்பாற்றணும். அதற்காக பொருளாதாரத்தை சேர்க்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொத்தை பிரிக்காதீங்க. நாங்க சொத்த பிள்ளைகளுக்கு முன்னாடி பிரிச்சிடக்கூடாது. இந்த வீட்டை நீ வச்சுக்க, அந்த வீட்டை நீ வச்சுக்க, அந்த தோட்டத்தை நீ வச்சுக்க. கடைசி நீ அவன்கிட்ட கை கட்டி நிக்கணும், அவன்கிட்ட கெஞ்சணும், அவன்கிட்ட கையேந்து நிக்கணும். நீ சொத்தை வச்சிருக்கிற வரைக்கும், உனது பொருளாதாரத்தை நீ பாதுகாக்கிற வரைக்கும் நீ தான் ராஜா. உன்கிட்ட அவன் கை கட்டி நிற்பான். வாப்பா ஏதாவது தருவாரா, கிடைக்குமா, நான் பணிவிட செய்யலன்னா கொடுக்க மாட்டார மௌத்துக்கு அப்புறம், இந்த மனநிலையில் அவன் வந்து நிற்பான். யாருக்கிட்டையும் கையேந்துகின்ற நிலையில், கை கட்டி நிற்கிற நிலையில் ஒரு இஸ்லாமியன் செயல்படக்கூடாது. இது நபிமார்களுடைய பண்பு நல்லா காட்டுறான். ஒரு நபி, எந்த நபியாவது தௌஹீதை சொல்லி தௌஹீது சொன்ன மக்களிடத்திலே பொருளாதாரத்தை பெற்று வாழ்ந்தார்கள் என்ற வரலாறே கிடையாது. ஏன் அப்படி ஆக்குறான்? சுயமரியாதை வேணும். ஒரு மனிதனாக வாழ்ந்தால், குறிப்பாக முஸ்லிமாக இருந்தால் அவன்கிட்ட சுயமரியாதை அவசியம்.